அழைக்கலையா? வரேன்னு சொன்னாரா சொல்லலையா? அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. மக்களை பிளவுபடுத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ற விமர்சனத்தை பிரியங்கா காந்தி முன்வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பின்னணி? இல்லை, மதத்தின் அடிப்படையில் மோடி பிளவுபடுத்துகிறார் அப்படின்றத யாரோ ஒருத்தர் அனலைஸ் பண்ணி இந்தந்த வார்த்தைகள் இந்தந்த வெறுப்பை உணர்த்துகின்றன, இந்த வார்த்தைகள் எல்லாம் மோசமான வார்த்தைகளாக இருக்கின்றன, தனியாக கட்டம் கட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேசுகிற துணியும் அவர் பேசுகிற வார்த்தைகளுமே உணர்த்துகின்றன மனசில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சக இந்தியர்களுக்கு எதிராக எவ்வளவு வெறுப்புணர்வை மனதில் சுமந்து கொண்டு மேடையில் நின்று வெட்கமே இல்லாமல் ஓட்டு கேட்கிறார் அப்படின்னு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற அந்த நாடு இருக்கே, அந்த நாட்டினோடு நமக்கு பெரிய நட்புறவு இருக்கிறது. நாம் தொடர்ந்து நெருங்கி பழகி கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலிருந்து யூஎஸ்க்கு போனால் அங்கே போய் நம்மளெல்லாம் அப்படியே தலை நிமிர்ந்து பார்க்குறான், மோடியினுடைய உயரத்தை வானத்தை தாண்டி உயர்ந்து பார்க்குறான் அப்படின்றதெல்லாம் கதையாக சொல்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், சர்வதேச மத சுதந்திரத்துக்கான ஐக்கிய அமெரிக்காவினுடைய அறிக்கை 2023 ஆனுவல் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் என்ஃபோர்சிங் ரிலீஜியஸ்லி டிஸ்கிரிமினேட்டரி பாலிசிஸ், லாஸ் டார்கெட்டிங் ரிலீஜியஸ் கன்வர்ஷன், இன்டர்ஃபெய்த் ரிலேஷன்ஷிப்ஸ், வியரிங் ஆஃப் ஹிஜாப்ஸ், கவுஸ் லாட்டர். இது எல்லாம் யாரை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா முஸ்லீம், கிறிஸ்டின், சிக்ஸ், தலித்ஸ், ஆதிவாசிஸ். ஆன கன்க்ளூஷன் இட் அஃபெக்ட்ஸ் த மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய அறிக்கை சொல்லுகிறது. அப்போது இதில் எந்த இடத்திலாவது பிரதமர் மோடி பாராட்டப்பட்டிருக்கிறாரா? சரி, அதற்கு பிறகு இந்த அறிக்கை வருவதற்கு பிறகு இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போகிறாரு. போனதற்கு பிறகு அங்கே இது காந்தியின் மண், நாங்கள் இந்தியா என்னும் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசினார். இங்கே வந்த ஒரே மாதத்தில் மணிப்பூர் கலவரங்களை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் வெளிப்படையாக ரொம்ப மோசமான வார்த்தைகளால் விளக்கி கொண்டிருக்கிறார்கள் மோடியினுடைய ஆட்சி எவ்வளவு பெரிய அட்டோக்ரட்டிக்கான சர்வாதிகார ஆட்சியாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்போது இதில் அவர் பேசின வார்த்தைகள் அப்படின்றத தனித்தனியாக பகுப்பாய்வு பண்ண விரும்பலை. இது ஏற்படுத்துகின்ற தாக்கம் அப்படின்றது ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். மோடி இந்துக்களை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயங்களையும் டெசிமேட் பண்ண நினைக்கிறார், அதாவது துண்டாட நினைக்கிறார். ஓபிசிக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, எஸ்சிக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, எஸ்டிக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இவங்க 3 பேரும் பகுஜனா ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்களாக ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, முஸ்லீம்களுக்கு இந்துக்களுடைய இப்படியான ஒரு கடுமையான குற்றச்சாட்டை எந்த அடிப்படையில் முன்வைக்கிறீங்க? எந்த விஷயம் அவர் என்ன சொல்றாரு, ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை எல்லாம் பறிச்சு நான் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாரு. இஸ்லாமியர்களுக்கு ஓபிசி விமர்சனம் தானே? இல்ல, அது காங்கிரஸ் மீதான விமர்சனம் அல்ல, அது இந்தியர்கள் மீது அச்சுறுத்தலை உருவாக்குவது. திஸ் இஸ் நாட் a question of Congress, this is the question of nation. இது தேசம் குறித்த கேள்வி, இந்தியாவின் மதசார்பின்மை குறித்த கேள்வி, இந்தியாவின் அத்தனை மக்கள் குறித்தான கேள்வி. இது காங்கிரஸ் குறித்த, சிபிஎம் குறித்த, டிஎம்கே குறித்த கேள்வி அல்ல. அப்படின்ற ஒரு தேர்தல் காங்கிரஸ் இதை செய்ய போகுது அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறாரு, உங்களுடைய இடஒதுக்கீட்டை பறிக்க போறாங்க, ஓபிசி இடஒதுக்கீட்டை பறிக்க போறாங்க அப்படின்றதுதான் அவர் சொல்ல வர்ற கருத்து. அந்த கருத்து முதல்ல உண்மையா அப்படின்னா நிச்சயமா பொய். இந்திரா சகானி வழக்கு, இந்த இந்திரா சகானி வழக்கை தான் 50% மேல எந்த மாநிலமாவது ஒரு 0.5% ஏத்திட்டா போதும், உடனே இந்திரா சகானி ஓபிசி வழக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு திருத்துன்னு ஓடி வராங்க. 50% மேல போகக்கூடாதுன்னு அந்த வழக்கில் சொல்றாங்க. அன்இக்யூவக்கலி என்டார்ஸ் பண்றாங்க. அந்த வழக்கில் என்ன சொல்றாங்க, the necessity of considering backward Muslims as part of the OBC category. ஏன் பேக்வேர்ட் முஸ்லிம்ஸை ஓபிசி கேட்டகரியில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்கிறாங்க, அதனால அவங்கள ஓபிசி ரிசர்வேஷனுக்குள்ள கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு வழக்குகளில் பேசப்பட்டிருக்கிறது. வெறுமனே அவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கினால் மட்டும்தான் அது பிரச்சனை. ஆனால் அவர்கள் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினால் இந்த உச்சநீதிமன்றம் என்றைக்கும் அதை நீர்த்து போக வைத்தது கிடையாது. 14 மாநிலங்களில் இன்றைக்கும் சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு முஸ்லிம் மைனாரிட்டிஸுக்கு இன்றைக்கும் ரிசர்வேஷன் இருக்கிறது. காரணம் என்ன, அவங்க எல்லாம் பேக்வேர்டா இருக்கிறாங்க அப்படின்றதுனால கொடுக்குறாங்க. அப்போ யாருமே இங்க இந்துக்களினுடைய இடத்தை பறிச்சிட்டு வரல. அப்போ இந்துக்களின் இடம் பறிபோகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும், ஓபிசி ரிசர்வேஷன். இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது யாரு, ஓபிசி இந்துக்கள். இந்த ஓபிசி இந்துக்களுக்கு 27% தான் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஒரு 50% கொடுங்க, யாருமே பறிக்காம 50% முழுசா ஓபிசி இந்துக்களுக்கு கொடுங்களேன். ஆனா கொடுக்க மாட்டாங்க. இது இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஓபன் காம்படிஷன் ஒன்று இருக்கு. ஓபன் காம்படிஷன்னா என்ன, பொது போட்டி. பொது போட்டி அப்படின்றதுல ஓபிசியும் வரணும், எஸ்சியும் வரணும், எஸ்டியும் வரணும், முஸ்லிம்ஸும் வரணும், கிறிஸ்டின்ஸும் வரணும். ஆனால் இவங்க எப்படி அதை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓபிசி அல்லாத, எஸ்சி அல்லாத, எஸ்டி அல்லாத, மைனாரிட்டிஸ் அல்லாத நபர்கள் யார் யாரோ
அவங்களுக்கெல்லாம் போடுறாங்க. அதாவது அதர் கம்யூனிட்டிஸ்ன்றது கூட இல்லாம அதர் காஸ்ட் அப்படின்ற அடிப்படையில் ரிசர்வேஷன் என்னும் தத்துவத்தையே பாழ்படுத்தி கொண்டிருப்பது இந்த மோடி அரசாங்கம். ஓபன் கேட்டகரி என்பதுதானே ஓசி. இல்ல, ஓசி அப்படின்றது வந்து ஓபன் காம்படிஷன், அது ஓபன் டு ஆல், யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அப்படின்றது தான். அந்த யார் வேண்டுமானாலும் அப்படின்னா ஓபிசி அல்லாத, எஸ்சி அல்லாத, எஸ்டி அல்லாதன்ற அர்த்தம் அல்ல. ஓபிசி அடங்கிய, எஸ்சி அடங்கிய, எஸ்டி அடங்கிய ஓபன் காம்படிஷன். ஆனா இவங்க இது வரைக்கும் ஐஐடிலயோ ஐஐஎம்லயோ சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ்லயோ போட்டிருக்கக்கூடிய இடங்கள் நிரப்பப்பட்டதுல எத்தனை ஓபிசிக்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான பதவிகள் ஓபிசிக்களுக்கு நிரப்பப்படாமல் இருக்கிறது. நிரப்பப்படாமல் அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஓபன் காம்படிஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்றாங்க. அது ஓபன் காம்படிஷனும் இல்லாம அது முழுக்க முழுக்க அதர் காஸ்ட் ரிசர்வேஷனா பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓபிசிக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்துக்களை இந்த அடிப்படையான இடஒதுக்கீட்டை வைத்துக் கொண்டு பிரித்து ஆளுவது காங்கிரஸ் அல்ல, பிஜேபி தான். காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகளோ கொண்டு வந்த இடஒதுக்கீடு என்பது பிரிப்பது அல்ல, அவர்களை அவர்களுடைய வர்க்க நிலையை வைத்து இணைப்பது. ஆனால் அவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கின்ற நோக்கத்தில் பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இதுதான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். இன்னொரு விஷயம், அவர் வந்து ஓயாம மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணல் அம்பேத்கரின் வழியில் நடக்கிறேன், பாபா சாஹேப் அம்பேத்கரின் வழியில் நடக்கிறேன். ஐயோ பாவம், அம்பேத்கர் இன்றைக்கு இருந்திருந்தால் எதை கொண்டு வீசி இருப்பார் என்று தெரியாது. பாவம், அவர் அஹிம்சாவாதி, வார்த்தைகளில் தான் கோபத்தை அவருக்கு காட்ட தெரியும், செயலில் அவருக்கு காட்ட தெரியாது. இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அம்பேத்கர் என்ன சொல்லுவார் அப்படின்றத வந்து கடுமையான சொற்களை அவர் பயன்படுத்தி இருப்பார். ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையிலேயே அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் எழுதுனதுல அதர் பேக்வர்ட் கிளாஸஸை இணைத்து அவர் எழுதுகிறார். ஆனால் அதை டேபிள் பண்ணும்போது அதை நீக்கிட்டு டேபிள் பண்ணுறாங்க. இதை அம்பேத்கர் கேள்வி கேட்கிறாரு. இதை கேள்வி கேட்கும் போது அன்றைக்கு உள்ளிருந்த பல பேர் எதிர்க்கிறாங்க, காங்கிரஸ் உள்ளிட்டவர்களும் கூட பல பேர் எதிர்க்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு இந்தியா முழுவதும் இடஒதுக்கீட்டு கொள்கை ஓபிசிகளுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதில் காங்கிரசின் பங்குதான் மிகப்பெரியதாக இருந்ததை தவிர அங்கு பாஜகவின் பங்கு எந்த இடத்திலும் கிடையவே கிடையாது. அது வேலை வாய்ப்பில் வழங்கியதாக இருக்கட்டும், கல்வியில் வழங்கியதாக இருக்கட்டும், இரண்டுக்கும் பிஜேபி இப்போது வரைக்கும் எல்லா நீதிமன்றங்களிலும் எதிராகத்தான் வாதாடி கொண்டிருக்கிறது. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் ஓபிசி, ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட, ஓபிசி இடஒதுக்கீட்டை நான் இங்க இருக்கக்கூடிய ஓபிசிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் வகையில் அதிகப்படுத்தி தருகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்தில் இந்த அரசு நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கிறதா? மோடி 2023க்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறாரா? திரு இந்திரகுமார், இந்த இடஒதுக்கீடு சார்ந்த விஷயத்தோடு பேச வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயமும் இருக்கிறது. காங்கிரசினுடைய ஒரு பெருந்தலைவர் தேர்தலில் போட்டியிட அச்சப்பட்டு போகிறார், தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்கிறார் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் மோடி. யார சொல்றாரு திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி? யார சொல்றாரு நீங்களே சொல்லுங்களேன். அதாவது உங்கள்கிட்ட கேக்குறேன். அதாவது அவங்க சோனியா காந்தி பத்தி அவரை வந்து மென்ஷன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து எதிர்பார்த்தது, அவங்க வந்து இந்த தடவை லோக்சபா தேர்தல்ல வந்து அவங்க போட்டி போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க வந்து ராஜ்யசபால ராஜஸ்தான் மூலமா வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். வயசுக்கு நான் முடிக்கல இந்திரகுமார், கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நான் என்னோட முழு சென்டென்ஸ் இல்ல நான் பதில் சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்றதே நீங்க இன்னும் நான் சொல்லாமலே நீங்க வந்து ஜம்ப் பண்றீங்க. ஆனா சோனியா காந்தி அவர்கள் வந்து ராய்பரேலி தொகுதியில போட்டி போடாம அவங்க வந்து விளைவிக்கிறாங்க. அந்த தொகுதியில அவர் ராகுல் காந்தி போட்டி போடுறாரு. என்ன காரணம்? ஒருவேளை வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம் அப்படின்றது எங்களுடைய அசம்ஷன். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளார வந்து இந்திரகுமார் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை எல்லாருக்கும் வயசாகலாம், யார் வேணாலும். ஈவன் எல்கே அத்வானியை பத்தி கூட சொன்னாரு. அவருக்கு வயசானது எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஈவன் அண்மையில அவருக்கு கொடுத்த அவார்டு செரிமனில கூட அவர் எப்படி இருந்தான்னு பாக்குறோம். ஆனா அவங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இல்ல அது அவங்கதான். ஒருவேளை அவங்கள கூட போட்டி போட்டுக்கலாம். இல்ல இது அது நான் வந்து அந்த பெனிஃபிட் மேடம், அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டே வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் என்னோட பர்சனல் லெவல்ல அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறேன். ஏன்னா சோனியா காந்தி அவர்களை அவங்க வந்து ராஜீவ் காந்தி அவர் உயிரோட இருக்க போதுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தவன். அதனால நான் சொல்றேன், அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நான் அவங்களுக்கு கொடுக்குறேனே ஒழிய அவங்கள நான் வந்து இந்த இடத்துல வந்து எந்த இடத்துலயும் அவதூறா பேசணும்ன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது.